ஆல் இண்டியா ரேடியோ. புதிய இந்தியா ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவின் பரிமாண மாற்றத்துக்கான பங்களிப்பை வழங்கும் மத்திய அரசின் திட்டங்கள் பகுதி 2. இந்தியாவின் மாற்றத்திற்கான பங்களிப்பாக சர்வதேச யோகா தினம் திகழ்கிறது. யோகா நமது பண்டைய பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற பரிசு. யோகா மனதையும் உடலையும் ஒருமைப்படுத்துவதை குறிக்கிறது. சிந்தனை மற்றும் செயல்பாடுகள் நமது ஆரோக்கியத்திற்கும் நமது நல்வாழ்விற்கும் மதிப்புமிக்க ஒரு முழுமையான அணுகுமுறையை வழங்குகிறது. யோகா என்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, இது தன்னோடும் உலகத்தோடும் இயற்கையோடும் ஒற்றுமை உணர்வை கண்டறிவதற்கான ஒரு வழியாகும். தனிநபர்கள் மற்றும் மக்கள் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுப்பது மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவது அவசியம் என்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 69வது கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரையின் ஒரு பகுதியாகும். சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடுவதற்கான முன்மொழிவு ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் இந்தியாவால் முன்வைக்கப்பட்டது. இது 175 உறுப்பு நாடுகளால் ஆதரிக்கப்பட்டது ஒரு சாதனையாகும். முதல் சர்வதேச யோகா தினம் 2015ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதியன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் 2 உலக சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன. ஆயுஷ் அமைச்சகமும் உலக சுகாதார அமைப்பும் இணைந்து 2019ஆம் ஆண்டில் யோகாவை கற்றுக்கொள்ளவும் பயிற்சி பெறவும் யோகா திட்டத்தை தொடங்கியுள்ளன. இது 2030ஆம் ஆண்டளவில் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை அடைய ஐக்கிய நாடுகளின் நிலையான மேம்பாட்டு இலக்குகளின் கீழ் ஆரோக்கியமாக இருங்கள், நடமாடிக்கொண்டிருங்கள் என்ற கருத்தை முன்வைத்தது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு 2021 ஜூன் 21 அன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி யோகா கைபேசி செயலியை அறிமுகப்படுத்தினார். உலகெங்கிலும் உள்ள யோகா ஆர்வலர்களின் தேவையை மனதில் கொண்டு இந்திய அரசு 5 நிமிட யோகா பயிற்சி அடங்கிய யோகா பிரேக் என்ற கைபேசி செயலியை உருவாக்கியது. ஆயுஷ் மற்றும் யோகாவின் சக்தியை உலகம் முழுமையும் அங்கீகரித்துள்ளது. குஜராத்தின் ஜாம்நகரில் பாரம்பரிய மருந்துகளுக்கான உலகளாவிய மையம் அமைக்கப்பட்டுள்ளது. வளரும் நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட முதல் மையமாகும் இது. உலக சுகாதார நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ள 157 நாடுகளில் 97 நாடுகள் பாரம்பரிய மருத்துவம் தொடர்பான தேசிய கொள்கைகளை கொண்டுள்ளன. இதில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம் 2023 நவம்பர் 17 அன்று ஆயுஷ் அமைச்சகத்துடன் இது தொடர்பான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. பாரம்பரிய மற்றும் மாற்று மருத்துவத்தின் தரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதும் தேசிய சுகாதார அமைப்புகள் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆகியவற்றுடன் அம்மருத்துவத்தை இணைத்தலும் இதன் நோக்கமாகும். உலக சுகாதார நிறுவனம் பாரம்பரிய மருத்துவ உத்தி 2025-34 உலக சுகாதார நிறுவனம் ஆதரிப்பதன் மூலம் வளர்ச்சி மற்றும் செயல்படுத்துதலில் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்க முடியும். சர்வதேச அளவில் யோகா மற்றும் பாரம்பரிய மருத்துவம் பிரபலமடைந்து வருகிறது. மேலும் இந்தியர்கள் சிக்கித் தவித்த உலகின் எந்த பகுதிக்கும் இந்தியா சென்றடைந்தது. மேலும் உலகின் பிற நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டியது. அதே நேரத்தில் நிலவின் தென்துருவத்தை அடைந்த உலகின் முதல் நாடு என்ற பெருமையையும் பெற்றது. இது தேசத்தின் கௌரவத்தை அதிகரித்தது. 25 கோடி மக்கள் சர்வதேச யோகா தினம் 2023 கொண்டாட்டங்களில் பங்கேற்றனர். இந்தியாவில் கடந்த 9 ஆண்டுகளில் பாரம்பரிய மருத்துவத்துறையில் 8 மடங்கு வளர்ச்சியடைந்துள்ளது. 12,500 ஆயுஷ் அடிப்படையிலான சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையங்கள் விரைவில் தொடங்கப்படும். ஆகஸ்ட் மாதத்திற்குள் 8,500 மையங்கள் செயல்படும். மருத்துவ முறைகளில் சிகிச்சை பெறுவதற்காக இந்தியா வரும் வெளிநாட்டவர்களுக்கு பிரிவு 11A-இன் கீழ் புதிய விசா நடைமுறையான ஆயுஷ் விசாவை இந்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அத்தகைய வெளிநாட்டவர்களுக்கு ஆயுஷ் விசா மற்றும் ஆயுஷ் உதவியாளர் விசா வழங்கப்படுகிறது. இந்தியா உலகளாவிய தெற்கின் குரலாக மாறியது. இந்தியாவின் முன்முயற்சியில் பல உலகளாவிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. ஆப்பிரிக்க ஒன்றியம் நிரந்தர உறுப்பினர் பெற்ற G20க்கு இந்தியா தலைமை தாங்கியது. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி நூற்றாண்டின் மிகப்பெரிய தொற்று நோயின் போது பல நாடுகளுக்கு நிவாரணம் அளித்தது. உலகளாவிய கோவிட் தொற்று ஊரடங்கின் போது இந்தியா வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் 2.17 லட்சத்திற்கும் அதிகமான விமான சேவைகளை இயக்கியது. இது 1.83 கோடி பயணிகளின் பாதுகாப்பான பயணத்தை எளிதாக்கியது.
2015 ஏமனில் சிக்கித் தவித்த இந்தியர்களை ஆபரேஷன் ரஹாத் 2021 ஆப்கானிஸ்தானின் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து ஆபரேஷன் தேவி சக்தி மற்றும் 2022 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் யுக்ரைனில் சிக்கித் தவித்த இந்திய குடிமக்களை வெளியேற்ற ஆபரேஷன் கங்கா மற்றும் 2023 சூடானில் மோதலால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மக்களை மீட்டெடுத்தது. 2014 ஈராக்கில் ISIS சிறைபிடித்த 46 செவிலியர்கள் வெற்றிகரமாக திருப்பி அனுப்பப்பட்ட நேரத்திலும் 2015 நேபாள நிலநடுக்க பேரழிவின் போது மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் மைத்திரியாக இருந்தாலும் 2023 நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கிக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் சுகாதார உதவிகளை வழங்குவதிலும் இந்தியா சிறப்பாக செயல்பட்டது. இந்தியாவின் பரிமாண மாற்றத்திற்கான பங்களிப்பை வழங்கும் மத்திய அரசின் திட்டங்களில் அடுத்ததாக தூய்மை பாரத இயக்கம் இடம்பெறுகிறது. அக்டோபர் 2, 2014 அன்று புதுதில்லியில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. சுத்தத்தில் நானே விழிப்புடன் இருப்பேன் என்றும் அதற்காக நேரத்தை ஒதுக்குவேன் என்றும் சத்தியம் செய்கிறேன். இதை நிறைவேற்றுவேன். ஒவ்வொரு வருடமும் 100 மணி நேரம், அதாவது ஒவ்வொரு வாரமும் 2 மணி நேரம் உடல் உழைப்பு செய்வதன் மூலம் தூய்மைக்கான உறுதிப்பாட்டை நிறைவேற்ற நான் குப்பை போட மாட்டேன். வேறு யாரையும் அதை செய்ய விடமாட்டேன். இதை முதலில் என்னிடமிருந்து தொடங்குவேன். நான் எனது குடும்பம், எனது இருப்பிடம், எனது கிராமம் மற்றும் எனது பணியிடத்துடன் தொடங்குவேன். உலகில் எந்த நாடும் சுத்தமாக இருப்பதாக நான் நம்புகிறேன். ஏனெனில் அங்குள்ள குடிமக்கள் குப்பைகளை போடுவதில்லை அல்லது அதை அனுமதிப்பதில்லை. இந்த யோசனையுடன் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் தூய்மை பாரத இயக்கத்தை ஊக்குவிப்பேன். இன்று நான் எடுக்கும் உறுதிமொழியை மேலும் 100 பேரையும் எடுக்க வைப்பேன். அவர்களும் என்னைப் போலவே தூய்மைக்காக 100 மணி நேரம் செலவழிப்பதை உறுதி செய்ய முயற்சிப்பேன். தூய்மையை நோக்கிய எனது ஒரு படி இந்தியா முழுவதையும் தூய்மையாக்க உதவும் என்பதை நான் அறிவேன் என்று இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இவ்வாறு தெரிவித்தார். 12 கோடிக்கும் அதிகமான கழிப்பறைகள் கடந்த 9 ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ளன. திறந்த வெளியில் மலம் கழிக்கும் பழக்கத்தில் இருந்து நாட்டை இது விடுவித்தது. 4.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதாக தங்களை அறிவித்துக் கொண்டன. இது 2024-25க்குள் தூய்மை பாரத இயக்கத்தின் 2வது கட்ட இலக்குகளை அடைவதை நோக்கிய ஒரு முக்கியமான படியாகும். 75% தூய்மை பாரத கிராம இயக்கத்தின் 2வது கட்டத்தின் கீழ் 75 விழுக்காடு கிராமங்கள் திறந்தவெளியில் மலம் கழிப்பதில் இருந்து விடுபட்டன. 14 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள கிராமங்கள் திறந்தவெளியில் மலம் கழிக்கும் பழக்கத்தில் இருந்து விடுபட்டன மற்றும் 4 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் அனைத்து கிராமங்கள் திறந்தவெளியில் மலம் கழிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபட்டன. தூய்மை பாரத சேவை தொடர்பான பிரச்சாரத்தில் 5 கோடி பேர் கலந்து கொண்டனர். மேலும் 2 கோடிக்கும் அதிகமானோர் உடல் உழைப்பு செய்தனர். இந்தியாவின் பரிமாண மாற்றத்துக்கான பங்களிப்பை வழங்கும் மத்திய அரசின் திட்டங்களில் ஒன்றாக திறன் இந்தியா விளங்குகிறது. ஜூன் 15, 2015 அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. திறன் மேம்பாடு என்பது வெறும் வயிற்றை நிரப்புவதற்காக பாக்கெட்டுகளை நிரப்பும் திட்டம் அல்ல. இது நமது ஏழை குடும்பங்களில் புதிய நம்பிக்கையை ஊட்டவும் நாட்டுக்கு புதிய ஆற்றலை கொண்டுவரவும் எடுக்கப்பட்ட முயற்சியாகும். திறன், ஆற்றல், திறன்கள் மற்றும் திறமைகள் மட்டுமே பணத்தை பாக்கெட்டில் கொண்டு வருவதில்லை. இது வாழ்க்கையில் நம்பிக்கையை தருகிறது. இது உங்களுக்கு புதிய ஆற்றலை கொண்டு வருகிறது. உலகில் எங்கும் செல்லும் வலிமை தன்னிடம் இருப்பதாக ஒருவர் நம்பிக்கை கொண்டுள்ளார். வயிற்றை நிரப்பிக் கொள்வார் மற்றும் பிச்சை எடுக்க மாட்டார். இந்த சக்தி அவருக்குள் வருகிறது என்று இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இவ்வாறு உரையாற்றினார். 2014 நாட்டில் உள்ள 40 கோடி பணியாளர்களில் சுமார் 30 கோடி பேர் முறையான பயிற்சி பெறவில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் திறன் இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் இதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. கடந்த 9 ஆண்டுகளில் நாட்டில் சுமார் 5000 புதிய ITIக்கள் கட்டப்பட்டுள்ளன. நாட்டில் புதிதாக 4 லட்சம் ITI இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த நிறுவனங்கள் மாதிரி ITIகளாக தரம் உயர்த்தப்படுகின்றன. சிறந்த நடைமுறைகளுடன் உயர்தர பயிற்சியை வழங்குவதே இதன் நோக்கமாகும். அதிக எண்ணிக்கையிலான புதிய மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் IITக்கள், IIMகள் அல்லது IITக்கள் போன்ற திறன் மேம்பாட்டு நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ளன. பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான இளைஞர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். கைபேசிகள், மின்னணு சாதனங்கள், பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி ஆகியவற்றின் ஏற்றுமதியில் இந்தியா இன்று புதிய சாதனைகளை படைத்து வருகிறது. அதே நேரத்தில்
விண்வெளி, புத்தொழில்கள், ட்ரோன்கள், அனிமேஷன், மின்சார வாகனங்கள் மற்றும் குறைக்கடத்திகள் போன்ற பல துறைகளில் இளைஞர்களுக்கு ஏராளமான புதிய வாய்ப்புகளை இந்தியா உருவாக்கி வருகிறது. திறன் மேம்பாட்டு திட்டம் ஒரு மைல்கல்லாக படியாக நிரூபிக்கப்பட்டது. இந்த திட்டம் லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களை தொழில்துறை தொடர்பான திறன் பயிற்சியுடன் இணைக்கவும் மேம்படுத்தவும் உதவியது. அவர்களுக்கு இந்த பயிற்சி சிறந்த வாழ்வாதாரத்திற்கான கதவுகளை திறந்தது. திறன் மற்றும் ஆற்றலுடன் உலகளாவிய திறன்மிக்க மனிதவள தேவைகளின் விநியோகச் சங்கிலியில் இந்தியா தலைமை பாத்திரத்தை ஏற்க தயாராக உள்ளது. தேசிய கல்வித் திட்டம் 2020 கல்வி முறையில் திறன் பயிற்சியை 6ஆம் வகுப்பிலிருந்து அறிமுகப்படுத்தி முறைப்படுத்தியுள்ளது. பள்ளிக் கல்வி மற்றும் திறன்களை இணைப்பதை அது வலியுறுத்துகிறது. தொழில்துறை பகுதிகளுக்கு அருகில் புதிய திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்படுகின்றன. இது தொழில்கள் தங்கள் தேவைகளை திறன் மேம்பாட்டு நிறுவனங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் சிறந்த வேலைவாய்ப்புகளுக்கு இளைஞர்களிடையே தேவையான திறன்களை வளர்க்கவும் உதவும். உலகளாவிய திறன் வரைபடம் குறித்த இந்தியாவின் முன்மொழிவு சமீபத்தில் G20 உச்சி மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் ஏற்பாடு செய்து எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இந்தியாவின் மாற்றத்திற்கான பங்களிப்பாக மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் விளங்குகின்றன. சாகர்மாலா திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் கடலோர மற்றும் சொகுசு கப்பல் சுற்றுலா மற்றும் தீவுகளை மேம்படுத்தும் 267 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. கடல்சார் இந்தியா விஷன் 2030 கீழ் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவை சொகுசு கப்பல் சுற்றுலாவின் முதன்மையான மையமாக உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் சொகுசு கப்பல் பயணிகளின் ஆண்டு எண்ணிக்கையை 4.72 லட்சத்திலிருந்து 18 லட்சமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை உடான் திட்டத்தின் கீழ் 130 லட்சத்துக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளனர். உடான் திட்டத்தின் கீழ் அரசாங்கம் 1000 உடான் வழித்தடங்களை செயல்படுத்துவதையும் உடான் நடவடிக்கைகளுக்காக 100 சேவையாற்றாத மற்றும் குறைந்த அளவில் சேவையாற்றும் விமான நிலையங்கள், ஹெலிபோர்ட்கள் மற்றும் நீர்வழி ஏரோட்ரோம்களை 2024க்குள் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. விமான நிலையங்களின் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட 4500 கோடி ரூபாயில் 2023 நவம்பர் வரை 3751 கோடி ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உட்கட்டமைப்பு திட்டங்களில் ஒருங்கிணைப்பு இல்லாததால் 21ஆம் நூற்றாண்டு இந்தியா பணத்தையும் நேரத்தையும் இழக்காமல் இருப்பதை இப்போது பிரதமரின் கதிசக்தி உறுதி செய்கிறது. பிரதமரின் கதிசக்தி தேசிய பெருந்திட்டத்தின் கீழ் சாலைகள் முதல் ரயில்வே வரை, விமான போக்குவரத்து முதல் விவசாயம் வரை பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பெரிய திட்டத்திற்கும் ஒவ்வொரு துறைக்கும் சரியான துல்லியமான தகவல்கள் சரியான நேரத்தில் கிடைக்கும் வகையில் தொழில்நுட்ப தளமும் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் தளவாட செலவுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13% என்று ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. உலகின் பெரும்பாலான நாடுகளில் இது இல்லை. பிரதமரின் கதிசக்தி தேசிய பெருந்திட்ட முதலீட்டாளர்கள் உட்பட நாட்டின் கொள்கை வகுப்பில் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களுக்கும் பகுப்பாய்வு மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. இது பயனுள்ள திட்டமிடல் மற்றும் கொள்கை வகுப்பில் அரசாங்கங்களுக்கு உதவுகிறது. அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகள் சேமிக்கப்படுகின்றன. மேலும் தொழில் முனைவோர் எந்தவொரு திட்டம் தொடர்பான தகவல்களையும் பெறுகின்றனர். சுயசார்பு இந்தியா என்ற உறுதிப்பாட்டுடன் அடுத்த 25 ஆண்டுகால இந்தியாவிற்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறோம். பிரதமரின் கதிசக்தி தேசிய பெருந்திட்டம் இந்தியாவின் தன்னம்பிக்கையை சுயசார்பு என்ற உறுதியான நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது. இந்த தேசிய பெருந்திட்டம் 21வது நூற்றாண்டில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தூண்டுகோலாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவிக்கிறார். நேயர்கள் இதுவரை கேட்டது புதிய இந்தியா ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இந்தியாவின் பரிமாண மாற்றத்திற்கான பங்களிப்பை வழங்கும் மத்திய அரசின் திட்டங்கள் பகுதி 2.